குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா லைன் கிராஃபும் டேபிள்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளமும் பார்க்க போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டேபிள் ஓரியன்டட் சம். ஓகேவா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ த மார்க்ஸ் அப்டைன்டு பை 5 சப்ஜெக்ட்ஸ் இன் என்ன எக்ஸாமினேஷன். அதாவது உங்களுக்கு 5 பேர் இருக்காங்க, 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ 5 பேர் 5 சப்ஜெக்ட்ஸ்ல, ஓகேவா, வேற வேற பாடத்துல என்னென்ன மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 5 பாடங்களிலும் உள்ள மொத்த மதிப்பெண் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 200. ஓகேவா? ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து 200. ஓகேவா? ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து 200. 200க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இங்கே கீழே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 5 சப்ஜெக்ட்ஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த டோட்டல் மார்க்ஸ் அப்டைன்டு பை பி. ஓகேவா? பி என்பவர் in English and history together was approximately what percentage of marks obtained by E in English. So what percentage அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணோம், into 100%. கரெக்டா? ஸோ எப்பவுமே வாட் அப்புறம் வரதை எங்க போடணும், கீழே போடணும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, பி என்பவர் ஆங்கிலம் மற்றும் வரலாறு பாடத்தில் எடுத்த மொத்த மதிப்பெண்கள் இ என்பவர் ஆங்கில பாடத்தில் எடுத்த மதிப்பெண்ணில் எத்தனை சதவீதம். ஸோ அப்போ இங்க கேட்டிருக்கிறது பிஏ. ஓகேவா? ஸோ பேஸ் யாரை வைக்க சொல்றாங்க, யாரை வச்சு கம்பேர் பண்றாங்க, இ வச்சு கம்பேர் பண்றாங்க. கரெக்டா? ஸோ அப்போ ஈன்றவன் ஆங்கில பாடத்துல எவ்வளவு எடுத்திருக்கான் அப்படின்றத கீழே போடணும். ஸோ ஈன்றவர் இங்கிலீஷ்ல எவ்வளவு எடுத்திருக்கான், 163. கரெக்டா? ஸோ 163 கீழே போடுங்க. நெக்ஸ்ட் மேல என்ன சொல்லியிருக்காங்க, பியோட இங்கிலீஷ் அண்ட் ஹிஸ்டரி டுகெதர். ஸோ இங்கிலீஷ்ல பி எவ்வளோ மார்க்கு, 170. ஹிஸ்டரியில எவ்வளோ மார்க்கு, 150. கரெக்டா? ஸோ ஆட் பண்ண என்ன வரும், 320. கரெக்டா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 163 அப்படின்றது வந்து கேன்சல் பண்ண முடியாது, டைரக்டாக தான் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நார்மல் மெத்தட்ல தான். ஸோ இந்த மாதிரி போட்டு, ஸோ 320 163. ஸோ எத்தனை டைம் போகும், 1 டைம் போகுமா? ஸோ 7 ஸோ 157 வரும். கரெக்டா? ஸோ 157 அப்படின்றது எத்தனை டைம்ஸ் போகும், 9 டைம்ஸ் போகுமா? ஸோ அப்போ இங்க 157 இருக்கு, இங்க 163. ஸோ பாயிண்ட் வச்சுட்டு இங்க 0 சேர்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும், 1570. ஸோ 9 டைம்ஸ் போட்டிங்கன்னா 9 3s are 27, பேலன்ஸ் 2, 9 6 are 54 plus 2 56, again 9 plus 5 15. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 10ல 7 போச்சுன்னா 3, அவ்வளோதான். எகெயின் 13 வரும். ஓகேவா? ஸோ இட் மீன்ஸ் 1.9 வருதா? இப்போ இங்க பாருங்க, நான் இங்க என்ன பண்றேன்னா 1.9, இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு, 100 இருக்கா? ஸோ இங்க மோஸ்டா 2 டிஜிட் கொண்டு வர மாதிரி பார்க்கணும். ஓகேவா? ஒரே நிமிஷம், இல்லை நம்ம சேர்த்தே எடுத்துக்கலாம், இல்லை கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இங்க பாருங்க, மேலே என்ன இருக்கு, 320, திரும்பவும் ஒரு 2 0. கரெக்டா? தென் இங்க வந்து 63. ஸோ ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் எடுப்போம். கரெக்டா? ஸோ 63 அப்படின்றது 163 1 டைம் தான் போகும். ஸோ 163, தென் பேலன்ஸ் 7, 1 வரும், 5, 157 வரும். கரெக்டா? தென் இங்க இங்க இருக்கிற ஒரு 0வை நம்ம கீழே போட்டுக்கலாமா? ஸோ 1570. ஸோ எத்தனை டைம்ஸ், 9 டைம்ஸ் வரும். ஸோ 9 3s are 27, பேலன்ஸ் 2,
then 9 6 are 54 plus 2 56 5 then 1 5 வரும் கரெக்டா ஸோ 7ல 60 போச்சுன்னா 3 சாரிம்மா 9 plus 5 தானே வருது 14 ஸோ அப்போ 3 எகைன் இங்க என்ன வரும் 6 வந்துருமா 0 தென் இங்க 5ல 4 போச்சுன்னா 1 103 கரெக்டா எகைன் அடுத்த ரிமைனிங் இன்னும் ஒரு 0 இருக்கா ஸோ இந்த ஒரு 0 நம்ம என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ எத்தனை டைம்ஸ் அப்படின்னு பார்க்கணும் ஸோ 163ல உங்களுக்கு 6 டைம்ஸ் வரும் ஓகேவா ஸோ 6 டைம்ஸ் போட்டிங்கன்னா 6 3s are 18 பேலன்ஸ் 1 6 6 are 36 37 3 9 ஓகேவா ஸோ இப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா 2 ஸோ போதும் இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்ராக்சிமேட் வேல்யூன்னு தானே கேட்டிருக்காங்க ஸோ அப்போது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன வருது 196 பாயிண்ட்ல வருது ஓகேவா ஸோ அதோட நியரஸ்ட் வேல்யூ என்ன இருக்குன்னு ஆப்ஷன்ல பார்க்கணும் ஸோ 196 அப்படின்றப்போ நியரஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா என்னது 200 ஓகேவா ஸோ இந்த மாதிரி அப்ராக்சிமேட் வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டம் ஓகேவா ஸோ முன்ன பின்ன தான் ஆன்சர் வரும் ஸோ அதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும் புரிஞ்சுதா காப்பி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க பாப்போம் சேம் சியோட ஹிஸ்டரி மார்க்கை மேலே போடணும் ஏவோட ஜியாகிரபி மார்க்கை கீழே போடணும் இன்டூ 100%. ஆ ஓகேவா செகண்ட் கொஸ்டின் போடுங்க ஆனா இதுல
மார்க்ஸ் தெரியாதுல்ல, ஒரே நிமிஷம். இது கொஸ்டின் எழுதிக்கோங்க, நான் திரும்ப டேபிள் வைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா பேஜ் கொஞ்சம் இதா இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் வந்துச்சா? ஸோ இதுவும் அப்ராக்சிமேட் வேல்யூ தான் வரும். ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அது சொல்லுங்க, நான் அப்ராக்சிமேட் வேல்யூ சொல்றேன். ஃபோர் ஃபார்ட்டியா? இங்க பாருங்க, மார்க்ஸ் அப்டைன்டு பை சி இன் ஹிஸ்டரி. ஸோ இதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஹிஸ்டரியில சி எவ்வளோ எடுத்திருக்கான்? 132. ஓகேவா? ஸோ 132 மேலே போடணும். தென் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்டைன்டு பை, ஸோ வாட் பர்சன்டேஜ்னாலே இன்டூ 100%. கரெக்டா? தென் மார்க்ஸ் அப்டைன்டு பை ஏ இன் ஜாகிரபி. ஸோ ஏ வந்து ஜாகிரபியில் எவ்வளோ எடுத்திருக்கான்? 90. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகுமா? ஸோ 9 டேபிளில் கேன்சல் பண்ணும், டைரெக்டாக அப்படியே பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 13209 9 4 கரெக்ட். எகெயின் 60 வரும், 54, எகெயின் பேலன்ஸ் 6, அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ 146.666 அப்படின்னு வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஆப்ஷனில் பார்ப்போம். 146. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நியரஸ்ட் வேல்யூ என்னது? 150. அதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும்? 150%. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஏன் ஜீரோ ஆட் பண்றேன்னா, இங்க பாருங்க, 132 இன்டூ 100. கரெக்டா? ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு தானே டிவைட் பண்ணோம். ஸோ இங்க 100 இருக்கு, டிவைடட் பை 90. அதுல ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிருச்சு. இன்னும் பேலன்ஸ் இங்க ஒரு 10 இருக்குல்ல.
ஸோ அந்த 10 அப்படியே இங்கே ஆட் பண்ணால் என்ன வரும்? 1320 வரும். புரிஞ்சுதா? ஆக்சுவலாக இப்படி வரணும். 132 மல்டிப்ளை பண்ணால் 00 டிவைடட் பை 90. ஸோ நான் டேரெக்டாக ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுறேன். ஸோ 1320ல் 9 டிவைட் பண்ணும். காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஷினை காப்பி பண்ணிக்கோங்க. உங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் ஆன்சர் வந்து டேபிள் பார்க்க முடியும். கொஷினை நோட்டில் எழுதிக்கோங்க பார்ப்போம். So, who among them secured highest total mark in English, history and geography? ஓகேவா? ஸோ எந்த மாணவன் ஆங்கிலம், வரலாறு, புவியியல் இந்த மூணும் சேர்த்து அதிக மதிப்பெண்? அப்போனா எல்லாரோடதுலையுமே இந்த 3 சப்ஜெக்டை என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி யாருன்னு பார்க்கணும். ஓகேவா? கொஷின் எழுதிக்கோங்க. ஸோ 5 பேர்த்து தான் ஆட் பண்ணும். இங்கிலீஷு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி. ஓகேவா? ஸோ 3 வேல்யூமே ஆட் பண்ணுங்க. அதில் யார் மார்க் அதிகமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். வெரி குட். ஆன்சர் பி. பி வந்துச்சா எல்லாருக்கும்? 455 மார்க்ஸ் வரும். மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 300 கிட்ட வரும். இ மட்டும் 423 வரும். ஸோ அதை விட அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா பி தான்.
ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. இஃப் த மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் இஸ் 50%, ஓகேவா? ஸோ அவங்களே என்ன சொல்லிட்டாங்கன்னா பாஸ் ஆகணும்னா எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணுமா? 50. இப்போ பாருங்க, டோட்டல் மார்க் எவ்வளோ? 200, கரெக்டா? ஸோ 200ல 50னா பாதின்னு அர்த்தம். அப்போ பாஸ் மார்க்கே எவ்வளோதான்? 100ன்னு அர்த்தம், ஓகேவா? இன் ஈச் சப்ஜெக்ட், ஓகேவா, இஸ் டு பி டிக்ளேர்ட் பாஸ் இன் த எக்ஸாமினேஷன். அப்போ ஹவு மெனி ஆஃப் தெம் ஃபெயில்ட் இன் த எக்ஸாமினேஷன்? ஸோ ஒவ்வொரு பாடத்துலையும் பாஸ் 50%னா எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? இது கொஷின் எழுதிக்கோங்க. கொஷின் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறமா டேபிள்ல பார்க்கலாம். கொஷின் காப்பி பண்ணியாச்சா? இப்ப டேபிள்ல பாருங்க, யார் யாரெல்லாம் ஃபெயில் ஆயிருப்பாங்க சாட்ல சொல்லுங்க பாப்போம். ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில்னாலும் ஃபெயில் தான், ஓகேவா? ஏ, சி, அப்புறம் டி, ஓகேவா? ஸோ அப்போ மொத்தம் 3 பேர் ஃபெயில், ஓகேவா? ஸோ ஏ வந்து ஜியாகிரஃபில, சி வந்து சயின்ஸ்ல, டி வந்து இங்கிலீஷ்ல, ஓகேவா? மற்ற எல்லாருமே பாஸ், சரியா? ஸோ அப்போ எத்தனை பேர்? 3 பேர், ஓகேவா? கீழே எழுதிக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ அப்போ இது பாருங்க, ஹூ அமாங் தெம் செக்யூர்ட் ஹையஸ்ட் டோட்டல் பர்சன்டேஜ்? ஸோ யார் வந்து ஃபர்ஸ்ட்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வேற வழி இல்லை, எல்லாரோடதும் எல்லா மார்க்கையும் என்ன பண்ணி தான் ஆகணும்? ஆட் பண்ணி தான் ஆகணும், ஓகேவா? கொஸ்டின் எழுதிக்கோங்க, நான் டேபிள் ஷோ பண்றேன். ஸோ இப்போ டேபிள்ல நோட் பண்ணுங்க, ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ உள்ள டோட்டல் மார்க்ஸ் தான் டோட்டல் பர்சன்டேஜ், கரெக்டா? ஸோ இதை கவுண்ட் பண்ணி யார் ஹையஸ்டோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்னு அர்த்தம், கரெக்டா? ஸோ ஆட் பண்ணுங்க பாப்போம். ஸோ கண்டிப்பா ஃபெயில் ஆனவங்க வரமாட்டாங்க, கரெக்டா? அப்ப பேலன்ஸ் யாருன்னு பாருங்க.
Very good. Answer E. எல்லாருக்கும் வந்துச்சா பாருங்க. வெரி குட். ஓகேவா? ஸோ இந்த ஒரு டேபிள்லேயே டோட்டலாக நம்ம எத்தனை கொஷின்ஸ் பார்த்தோம்? 5 கொஷின்ஸ். கரெக்டா? ஓகே, சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, லைன் கிராஃப். ஸோ லைன் கிராஃப்ன்றது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. இது எய்தர் வேல்யூவா இருக்கலாம், பர்சன்டேஜா இருக்கலாம். அது என்ன சொல்றாங்கன்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சதவீத மதிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க, பர்சன்டேஜ். அப்ப இது எல்லாமே பர்சன்டேஜ்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த இயர் 1994 இருந்து 2000 வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்க்கலாமா? If the number of past candidates in the year 1998 ஒரு வேல்யூ சொல்லிட்டாங்க 21,200 அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ பாருங்க, 1998 பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். ஓகேவா? ஸோ பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பர்சன்டேஜ்? 80. கரெக்டா? ஸோ 80% வேல்யூவை தான் இங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க, 21,200. அப்படின்னா எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு கேட்டிருக்காங்க மொத்தமா. அப்போ மொத்தமா அப்படின்னாலே டோட்டல்னாலே எவ்வளோ? 100%. ஓகேவா? நம்ம ஜென்ரலா போடுற கான்செப்ட் தான். ஸோ அப்போ எப்படி வரும்? 21,200 டிவைடட் பை 80. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மல்டிப்ளை பண்ணி இன்டூ 100. ஓகேவா? கேன்சல் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஆ 26500 வரும். ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 26500. ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, டேபிள். ஓகேவா? ஸோ ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்களா? The number of cars sold by 6 different shops in 5 months. ஓகேவா? ஸோ இதுதான் மந்த்து. இது வந்து 6 ஷாப் இருக்கு. ஓகேவா? வேற வேற ஷாப். ஸோ இதுல எவ்வளோ கார் சேல் பண்ணியிருக்காங்கன்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போமா? ஒரே கொஸ்டின் தான். ஓகேவா? ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கார்ஸ் சோல்ட் இன் த மந்த் ஆஃப் ஃபெப் பை ஆல் ஷாப்ஸ். ஸோ அப்போ எல்லா ஷாப்லையுமே ஃபெப் மாதம் எவ்வளோ வியாபாரம் நடந்ததோ அதோட சராசரி என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சராசரி அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் கூட்டிட்டு டோட்டல் நம்பர் எவ்வளவோ அதால ஆட் பண்ணும். கரெக்டா? ஸோ அப்போ சராசரி இஸ் ஈக்குவல் டு
மொத்த கார்கள் விற்கப்பட்ட கார்கள் ஓகேவா டிவைடட் பை மொத்தம் எத்தனை கடை 6 கடை ஓகேவா ஸோ இன் டிவைடட் பை 6 போட்ட ஆன்சர் சொல்லுங்க ஸோ இது வந்து பிப்ரவரி மந்த் மட்டும் கேட்டுக்கிறதுனால அது மட்டும் எடுத்திருக்கோம் சரியா வெரி குட் 211 வந்துச்சா ஸோ ஆட் பண்ணா 1266 வரும் டிவைடட் பை 6 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 211 ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா நேற்று கேட்டிருந்தீங்கல்லம்மா ஏஎல்பி எக்ஸாமுக்கு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் மட்டும் முடிச்சிருந்தா எலிஜிபிள் கிடையாது ஓகேவா டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்களே ஸோ டிப்ளமோ இன் இசிஇ வந்து எலிஜிபிள் தான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் மந்த்குள்ளே டைம் இருக்கு நீங்கள் எப்போ சீக்கிரமே ஒரு 1 வீக் உள்ளேயே ஏஎல்பி அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா 250 வரும் ஓகேவா சார்ஜஸ் வந்து 250 வரும் பட் அது ரீஃபண்டபிள் தான் ஓகேவா நீங்க எக்ஸாம் போய் எழுதுனீங்கன்னா ரீஃபண்ட் ஆயிரும் ஓகேவா டெக்னீஷியனா டெக்னீஷியன் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேவா கிரேட் 1 வந்து அப்ளை பண்ணலாம் சரியா டெக்னீஷியன்ல ஓகே ஓகே டெக்னீஷியன்ல கிரேட் 1 வந்து அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணலாம்ப்பா சிலபஸ் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு நாங்கள் உங்கள் ஸ்பெசிஃபிக் நம்பர் வாட்ஸ்அப்பில் இருக்குல்ல அதில் மெசேஜ் பண்ணுங்க நான் சென்ட் பண்ணி விடுறேன் ஓகேவா உங்களுக்கு லிங்க் வர நம்பர் இருக்குல்ல அதில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க சென்ட் பண்ணுறேன் ஏஎல்பிக்கு கேட்குறீங்களா எக்ஸாம் தான் நான் லாஸ்ட்டு நேற்று சொன்ன மாதிரி இயர் எண்டு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேவா நியர்லி கண்டிப்பாக ஒரு 6 மந்த்ஸாவது ஆகும் 5 to 6 months ஆகும்
ஓகேவா? ஆனா எதுவுமே நம்மளா சொல்ல முடியாது. ஸோ நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 மாசத்துல எக்ஸாம் வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால இப்போ வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபுல் ஃபிளெஜ்டா படிங்க. ஸோ எக்ஸாம் கண்டிப்பா இந்த இயர் எண்டுக்குள்ள வச்சிருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இயர்ஸ் வந்து கொடுத்துட்டு டீயோட ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ டீ வந்து அவங்க ப்ரைஸ் இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஓகேவா? ஒரு நிமிஷம் கொஷின் மேல இருக்கு காட்டுறேன். இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. the price of imported tea powder in different cities. ஓகேவா? ஸோ வேற வேற ஊர்ல இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் டீ பவுடரை வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரேட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன ரேட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. கம்பேர்டு டு இயர் 2007. ஓகேவா? ஸோ கம்பேர் பண்ணனா 2007 தான் கம்பேர் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 2007ஓடது எங்க போடணும்? கீழே போடணும். ஓகேவா? தென் வாட் த பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரைஸ் ட்ராப் இன் 2008. ஸோ 2008ல பாருங்க எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க? 360. கரெக்டா? 2007ல பாருங்க 280. ஓகேவா? ஸோ இதுக்கும் அதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 2008ல விலையில் வீழ்ச்சி சதவிகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இப்போ இதுல பாருங்க பிரைஸ் வந்து டிராப் ஆகல. பிரைஸ் என்ன ஆயிருக்கு? ஆக்சுவலா இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன வரும்? ஏதும் இல்லை அப்படின்னு வரும். புரிஞ்சதா? ஸோ பாருங்க கம்பேர்ட் டு 2007 வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் பிரைஸ் டிராப் இன் 2008. ஓகேவா? ஸோ 2007 விட 2008ல எவ்வளோ பிரைஸ் வந்து டிராப் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆனா கிராஃப் படி பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் என்ன ஆகல? டிக்ரீஸ் ஆகல, இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ அதனால ஆன்சர் வந்து என்னது? நன் ஆஃப் திஸ். ஓகேவா? ஏதும் இல்லை. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் குழப்பறதுக்காகவும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈஸி தான், நீங்களே சொல்லுங்க பாப்போம். In which year the price of tea powder is 240. ஓகேவா? ஸோ 240 இருக்கிற இயர் என்னது? 2006. ஓகே, டைரக்ட் ஆன்சர்.
நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டேபிள் தான். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து விளையிற கொஞ்சம் பொருள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கோதுமை, அரிசி, சோளம், மற்றவை அப்படின்னு அதர்ஸ். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இருக்கிறத தனியாக கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் தான். ஓகேவா? இப்போ என்ன சொல்லிருக்காங்க, இந்த இயர் 1991, ஓகேவா, 1991ல ப்ரொடக்ஷன் ஆஃப் which grain is maximum compared to previous year. இந்த இடத்துல அதான் மெயின். ஓகேவா? என்ன கேட்குறாங்கன்னா, முந்தைய ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 1991 எந்த தானியம் அதிக உற்பத்தி செய்யப்பட்டது. ஸோ முன்னாடி இருக்கிறத கம்பேர் பண்ணும். ஓகேவா? இப்ப பாருங்க, ஸோ அந்த அப்படின்னா இது வந்து யார் அதிகமா உற்பத்தி பண்ணாங்கன்னு கேட்கல. ஸோ மற்றதை கம்பேர் பண்ணும்போது யார் அதிகமாக பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முந்தையது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த வேல்யூ எடுத்தீங்கன்னா இதை விட சின்ன வேல்யூவோட மைனஸ் பண்ணும். அதே மாதிரி இது வந்து இருக்கிறது இதான் சின்னது. ஸோ இதை விட்டுருங்க. அதே மாதிரி 380 எடுத்தீங்கன்னா 380 விட சின்னதா இருக்கிற வேல்யூல மைனஸ் பண்ணும். அதே மாதிரி 460ல சின்னதா இருக்கிறதோட மைனஸ் பண்ணும். சொல்றது புரிஞ்சா? ஸோ அவங்க முந்தைய ஆண்டை விட, ஓகேவா, ஸோ முந்தைய ஆண்டை விட எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஸோ இந்த ஒன்னொன்னுக்கும் இது 1991, இது முந்தைய ஆண்டுன்றப்போ 1990. கரெக்டா? ஸோ இந்த டிஃபரன்ஸ் மாத்தி சொல்லிட்டு நான் ஹரிசாண்டலா சொல்லிட்டேன், வேர்ட்டிக்கலா எடுக்கணும். ஸோ முந்தைய ஆண்டு தானே கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி டிஃபரன்ஸ் எடுக்கணும். இது 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 இது. ஓகேவா? ஸோ இதுல எந்த டிஃபரன்ஸ் அதிகமோ அதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ எது வரும் சொல்லுங்க? வீட் வருமா, ரைஸ் வருமா, மெய்ஸ் வருமா, அதர்ஸ் வருமா? டிஃபரன்ஸ்ல எந்த வேல்யூ அதிகமா வருதோ அதான் ஆன்சர். ஓகேவா? ஒன்னா? சரி, 680ல 560 போச்சுன்னா எவ்வளோ? 120. 120 இது அதிகமா எடுத்திருக்கு. 300ல 240 போச்சுன்னா 60. 380ல 228. ஸோ 2 7ல 2 போச்சுன்னா 5, இது 152. 460ல 420 போச்சுன்னா 40. இப்போ இதுல யார் அதிகமா இருக்காங்க டிஃபரன்ஸு? மேய்ஸ் தானே அதிகமா இருக்கு. ஸோ அப்போ சோளம் தான் அதிகமா ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுதா? ஆப்ஷன் சி. ஸோ முன்னாடி முந்தைய வருடத்தை விட இந்த வருஷம் யார் அதிகமா வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதிகமா அப்படின்றப்போ டிஃபரன்ஸ் எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கணும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க, நான் டேபிள்ஸ் காட்டுறேன். ஓகேவா? ஸோ இன் விச் இயர் ப்ரொடக்ஷன் ஆஃப் அதர் கிரெயின்ஸ் இஸ் மினிமம் கம்பேர்டு டு ப்ரீவியஸ் இயர். ஸோ எந்த வருஷம்னு கேட்டிருக்காங்க.
ஸோ அவனே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே கிரைன் தான் அதர்ஸ். ஓகேவா? ஸோ அதர்ஸ் மட்டும் வச்சுட்டு அதுல அதே மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் முன்னாடி முன்னாடி இருக்கிறத மைனஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ மைனஸ் பண்ணா அதுல எது வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து டிஃபரன்ஸ் அதிகமா பார்த்தோம், இது வந்து டிஃபரன்ஸ் கம்மியா. கொஸ்டின் எழுதிக்கோங்க, டேபிள் காட்டுறேன். இந்த வாரம் ஸோ இதுல முந்தைய வருடத்தை விடன்றப்போ ஃபர்ஸ்ட் இயரை வந்து எடுக்க முடியாது. கரெக்டா? ஸோ ஃப்ரம் செகண்ட் இயர்ல இருந்து தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ கேட்டதுக்கு அது எல்லாமே வந்து அதர் கிரைன்ஸ் தான். ஸோ இதை மட்டும் தான் பார்க்கணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எடுக்கக்கூடாது, செகண்ட் ஒன்ல இருந்து இப்படி மைனஸ் பண்ணிட்டு வரணும். ஸோ இதுல இருந்து இது மைனஸ் பண்ணணும். 400ல 19 லைனா எழுதிக்கலாமா? ஸோ 1989ல 400ல 350 போச்சுன்னா எவ்வளோ? 50. அடுத்தது 1990ல 420ல 400 போச்சுன்னா எவ்வளோ? 20. தென் 1991ல 460 ஆயிருக்கு, அதுக்கு முன்னாடி 420. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ? 40. தென் 1992ல 500. ஸோ அது மைனஸ் பண்ணா என்ன வரும்? 40. இப்போ இதை யார் வந்து ரொம்ப கம்மியா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர்ல எந்த டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கு? இந்த 20 தான் கம்மியா இருக்கு. கரெக்டா? ஸோ 1990. இப்போ ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க, 1990. So the minimum increase in the production வந்து 1990 year.
ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2. உங்களுக்கு லிங்க் எந்த நம்பர்ல இருந்து வருதுப்பா? அகாடமி நம்பர்ல இருந்து ஒன்று வரும்ல, ஸோ அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. ஆமாம்ப்பா, சேம் அந்த நம்பர் தான். ஓகேவா? ஸோ அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, சென்ட் பண்றோம். சரி, ஓகேப்பா. ஸோ இதோட லைன் கிராஃபும் இந்த டேபிள்ஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நியூ டாபிக் பார்க்கலாம். ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?